ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் நம்ம மல்லி ஏதாவது ஒரு லெட்டர் எழுதி வீட்டில் வச்சுட்டு தயவு செஞ்சு கண் காணாத இடத்துக்கு போயிட்டாங்கன்னா மட்டும்தான் இந்த விஜய்க்கு நம்ம மல்லியோட அருமை என்ன அப்படின்றது தெரியும், புரிய வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படி ஒரு நல்ல காரியத்தை நம்ம மல்லி பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு சின்ன கோவம் தான் நம்ம மல்லி மேலே. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டிக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நம்ம வெண்பா குட்டியை பார்த்து வந்து கவனிச்சு இருக்காங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி உங்களோட மொபைலை கொடுங்க டாடா, நான் ஒருத்தருக்கு வந்து கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. நம்ம விஜயுமே வெண்பா குட்டி கிட்ட மொபைலை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு வந்து லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்ம வெண்பா குட்டி நம்ம மல்லிக்கு தான் வந்து கால் பண்றாங்க. நம்ம மல்லி டைனிங் டேபிள்ல வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் நம்பர்ல இருந்து கால் வந்ததுமே அதை பார்த்துட்டு மனசெல்லாம் பூரிச்சு போய் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆச்சுங்க உங்களோட நம்பர் என்னோட மொபைலில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே கால் அட்டன் பண்ணி அவங்க வந்து ஹலோன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம மல்லி வந்து எத்தனை நாள் ஆச்சுங்க நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி, நான் பண்ணது வந்து தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் வெண்பா வந்து அழுந்து கெஞ்சினதுனால தான் நான் அந்த போட்டிக்கு வந்து அவளை கூட்டிகிட்டு போனேன். அதை தவிர்த்து நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலையே, இத்தனை நாள் என்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு என்னவோ மாதிரி இருக்குங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே வந்து வெண்பா குட்டிக்கிட்ட சொல்லிடுறாங்க. நம்ம வெண்பா குட்டியுமே எல்லா விஷயத்தையுமே கேட்டுக்கிட்டோம், விஜயை வந்து பார்த்துக்கிட்டோம், அப்படியே வந்து சைலண்டாக இருக்காங்க. நம்ம மல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஏங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்பதான் நம்ம வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா, மல்லியம்மா நான் வெண்பா பேசுகிறேன், நீங்கள் வந்து டாடா நினச்சிட்டு எதோ வந்து பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம மல்லிக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுது. ஏன்னா ஏற்கனவே ஃபிக்ஸ் வந்ததுக்கான காரணம் வீட்டில் நடந்த இந்த பிரச்சனை, இந்த வேதனை தான் வெண்பாவோட மனசில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு விஜய் ஏற்கனவே மல்லியை திட்டியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் மறுபடியும் வெண்பா கிட்டே சொல்லிடியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை வந்து விஜய் வந்து காய்ச்சி பூச்சன்னு வந்து கத்த போகிறாரு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஸோ இப்போ புது சம்பவமாக இந்த தினேஷ் மயிலுடைய சம்பவத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த தினேஷ் அந்த பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த மயிலுக்கு அனுப்பி கண்டிப்பாக நீ ஒரு நாள் என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. நம்ம மயிலுக்கு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, இந்த பிரச்சனையை பற்றி வீட்டில் சொல்ல போகிறாங்களா, இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த தினேஷ் பேச்சை கேட்டு ஏமாற போகிறாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்யூ.